கன்னியாராசி அன்பர்களை பார்ப்போம். கன்னியாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் 11ஆம் இடத்தில் குரு பகவானும் வரப்போறார். அப்ப 11ஆம் இடத்து குரு பகவான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனக்கு மட்டும் இல்ல அவங்களை சார்ந்த நபர்கள் நிறைய பேருக்கு நிறைய நற்காரியங்களை செய்யக்கூடியவங்க. இப்போ ஒருத்தருக்கு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு நம்ம போனோம்னா நம்ம காரியமும் சுலபமா நடக்கும். நமக்கு என்னதான் ஒரு டேஞ்சரான ஒரு பொசிஷன் இருந்தா கூட யாராவது ஒரு நல்ல நேரம் இருக்கிறவங்க ஒருத்தரவங்களை கூட்டிட்டு போகும்போது அந்த காரியம் சக்சஸ் ஆயிரும். அத மாதிரி 11ல குரு பகவான், அதே மாதிரி 7ல சனி பகவான், 2 பேருடைய பார்வையும் அந்த ஸ்தான பலனும் நமக்கு என்ன பண்ணணும்னா கன்னியாராசிக்கு புதிய புதிய சுப காரியங்கள், குடும்பத்துல வந்து நிறைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், டெக்ஸ்டைல், கேட்ரிங், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட தொழில் ஸ்தாபனங்கள் விஷயங்கள்ல வந்து நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மெரைன் சம்மந்தப்பட்ட ஷிப்பிங் லெவல்ல இருக்கக்கூடிய இடங்கள் இதிலெல்லாம் வேலைகள் கிடைக்கும் இளைஞர்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரி நல்ல ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல வேலைகள் அமையும். அதே மாதிரி கல்யாணமும் கைகூடி வரும். தொழிலும் கல்யாணமும் ரெண்டும் சேர்ந்தே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மே மாசம் இருக்கு. அதனால கன்னியாராசி அன்பர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாசமாகத்தான் மே மாசம் இருக்கு.